எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் நோக்கி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே சரோஜினி, சரோஜினி. இந்த பாரு மாமா. என்ன மாமா? சரோஜினி, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அங்க வச்சு சொல்ல முடியல. அதான் இங்க வந்ததுக்கு பிறகு சொல்றேன். என்னது மாமா? உங்க அக்கா நீ கார்ல வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டவல்ல? ஆமா மாமா, அதுக்கு இப்ப என்ன? அதான் இதுக்கு மேல நீ உங்க வீட்டுக்கு போக வேண்டாம், நீ இங்கே இருந்துரு சரோஜினி. மாமா, உங்களுக்கு தானே இங்க இருக்கிறது பிடிக்கல. எனக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ, உனக்கு தானே பிடிக்கலன்னு சொன்ன அந்த கல்யாணத்தை. அதனாலதான் உங்க வீட்டுக்கு போவான்னு சொன்னேனா. இப்போ உங்க அக்கா வருத்தப்படுறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நீ இங்கே இருந்துருன்னு சொல்றேன். உனக்கு விருப்பம்னா இங்கே இருந்துரு. என்னாச்சு சரோஜினி, உனக்கு விருப்பம் இல்லையோ? அப்படி இல்ல மாமா, உங்களுக்கு. எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை சரோஜினி. உங்க அக்கா உங்க அம்மா எல்லாம் வருத்தப்படுறத பார்த்தா எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு தான் பிடிக்காம இருந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல பேசி இருந்தாச்சுன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் உன்னை பார்க்க வரும்போது நீ என் கூட ஒழுங்கா பேசியிருந்தா கூட அப்பயே பேசி தீர்த்துருக்கலாம். இந்த கல்யாணத்தை அப்பவே நிறுத்திருக்கலாம். நீ உங்க வீட்டுல நிம்மதியா இருந்திருக்கலாம், நான் என் வீட்டுல நிம்மதியா இருந்திருப்பேன். இப்போ பெரியவ எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காவ. அவையே நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தான் நினைச்சிட்டு இருக்காவ. பாரு, நீ மாசமா இருக்கான்ட்டு இப்ப ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு மேல பிரிஞ்சு போயாச்சுன்னா சரி வருமானு எனக்கு தெரியல. உனக்கு விருப்பம் இருந்தா இந்த வீட்டுல இரு சரோஜினி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இருக்கேன் மாமா. சரி சரோஜினி. மாமா அப்படின்னா இனி ஏத்துக்கிட்டாவளோ? இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாவளோ? நடிச்சிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா. என்ன மாமா கூட நான் சந்தோஷமா வாழணும். மாமாவே இனி இந்த வீட்டை விட்டு போக வேண்டான்னு சொல்லிட்டாவே. அவளுக்கு இந்த வீட்டுல நான் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாவே. எனக்கு அப்பவே இந்த வீட்டுல இருக்க ஆசை வந்துட்டு. மாமா சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இனி இந்த வீட்டை விட்டு போகவே வேண்டாம். நான் இந்த வீட்லயே சந்தோஷமா வாழ போறேன். வாடி பிடிச்சி அதெல்லாம் வேண்டாம். நம்ம இன்னைக்கு கபடி விளையாடுவோமா? ஏவ 4 பேர் கபடிக்கு நல்லாவே இருக்காது. அப்ப கொக்கோ விளையாடுவோமா? ஏவ கொக்கோ கபடி எல்லாம் நம்ம ஸ்கூல்ல தான் விளையாட முடியும். அங்கதான் நிறைய பேர் இருப்போம். 4 பேர் விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு சொல்லு. ஏவ அஜய் அருண்லாம் வருவானுவல்ல? அவனுள்ளதான் காணலாம். நம்ம 4 பேர் விளையாடுற மாதிரி ஏதாவது விளையாட்டு சொல்லுங்க, விளையாடுவோம். அது விளையாடி விளையாடி போரே அடிச்சு போச்சு. ஏவ பரமாவதை விளையாடுவோமா? அதனா உட்கார்ந்து விளையாடலாம்ல? சரி சோனி, அதே விளையாடுவோம். ஏவ அது சித்தி செஞ்சதுனால தான் அவ்வளவு டேஸ்டா இருந்து. நாம செஞ்சிருந்தோம் களி மாதிரி தான் வந்திருக்கோம். சித்தி செஞ்சதுனால தான் அவ்வளவு ருசியா செஞ்சிருந்தாவ. குமாரி, இன்னைக்கு எங்க அம்மையும் உங்க அம்மையும் கூட்டாஞ்சோறு செய்ய சொல்லுவோமா? சுவானி எல்லாம் செய்ய மாட்டாவ. அப்பவே மீன் நண்டெல்லாம் வாங்கியாச்சு. அப்படியா? ஆமா பா, இன்னைக்கு கூட்டாஞ்சோறுலாம் கிடைக்காது. அப்ப நம்ம நாளைக்கு காலையில பள்ளியோடத்துக்கு கிளம்புவோம்ல? அப்ப முழிச்சு கூட்டாஞ்சோறு தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிருவோம், சரியா? நீ முடிக்கிறதே 8 மணிக்கு, எப்படி போய் அடம் பிடிப்பா? அப்ப சரி, இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிடும் போது கூட்டாஞ்சோறு தான் நாளைக்கு வேணும்னு அடம் பிடிச்சிருவோமா? உனக்கு சேர்த்து கட்டிட்டு வர சின்ன பொண்ணு. ஆமா ஆமா, கூட்டாஞ்சோறு தான் வேணும். ஆமா, என்ன எடுத்துட்டு வரான்வ? ஆமா ஆமா, அதான் வாங்கிட்டு வரான்வ. நேத்தே நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில வித்துட்டு இருந்துச்சுல, அப்பயே அதை பார்த்த உடனே வாங்கணும்னு திட்டம் போட்டுட்டானுவ. அதான் இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கானுவன்னு நினைக்கேன். தெரியல, நம்ம கிட்ட கூட சொல்லவே இல்ல பாரா. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, அவன் வச்சிருக்கத பாரா, எவ்வளவு அழகா இருக்கு. அஜய் வச்சிருக்கதான் சூப்பரா இருக்கு. உனக்கு ஒண்ணு தாரேன் சின்ன பொண்ணு. ஏல, இது வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏது ரூபா? நாங்க தனமும் கொஞ்சம் கொஞ்சம் ரூபாயா வாங்கி சேர்த்து வச்சோம். அதுலதான் இந்த கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்தோம். ஆமா, உங்களுக்கு தர பாக்கெட் மணியை தனமும் செலவு பண்ணிட்டியா?
அருண் நீ எனக்கு தருவாள்ல? ஆஹா, ஏற்கனவே சின்ன பொண்ணு ஒன்று கேட்டுட்டா. அவளுக்கு சும்மா கையில வச்சு விளையாட மட்டும் தான் கொடுப்பேன். அப்புறம் நானே எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவேன். யாருக்கும் கிடையாது. ரொம்ப தலை பண்றியா? 5 வச்சிருக்கியல்ல, எங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு தாங்களா? ஆஹா, முடியாது. 5 நாங்க தான் வச்சு வளர்ப்போம். சுவானி இவனோ ரொம்ப தான் பண்றானுவோ, விடு. நம்மளும் ரூபா சேர்த்து வச்சு வாங்கலாம். வாங்கவே முடியாது. எதுக்குல அப்படி சொல்றா? ஒரு கோழி குஞ்சு விலை 20 ரூபா. 20 ரூபா சேர்த்து வச்சு ஒண்ணு வாங்கிடுவீங்களோ? 20 ரூபா பண்ண வாங்கிட்டீங்களே, உங்களுக்கு பத்தாது. நீங்க எப்படி கோழி குஞ்சு வாங்குவீங்க? ஏன் ஒண்ணு 20 ரூபாயா? ஆமா, ஒரு கோழி குஞ்சு 20 ரூபா. அப்போ 5 5 10 200 ரூபாய்க்கு கோழி குஞ்சு வாங்கியிருக்கிய? ஆமா, 200 ரூபாய்க்கு தான் கோழி குஞ்சு வாங்கியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்ல? எல்லாம் இந்த 200 ரூபாய் கொண்டு போய் கோழி கடையில கொடுத்திருந்தா ஒரு கோழியே தந்திருப்பாவே. நீ இத வாங்கி தந்திருக்கா போல. இதெல்லாம் வளர ரொம்ப நாள் ஆகும் தெரியுமா? நான் உன்னை இத பொரிச்சு திங்கிறதுக்கு வாங்கிட்டு வரல. இத வளர்த்து நாங்க தினமும் முட்டை திங்க போறோம். முட்டை திங்க வரியாத? நம்ம வீட்ல இருக்குல்ல நாட்டுக்கோழி முட்டை. ஆமா, நாட்டுக்கோழி முட்டை இருக்கு, லக்கான் கோழி முட்டை இருக்கு. நீ எதுக்குல இது வாங்கிட்டு வந்தா? இது கலர் கோழி குஞ்சு, கலர் கலரா முட்டை விடும். நானும் அருணும் தினமும் கலர் கலரான முட்டையை பொரிச்சு திம்போம். என்னது கலர் கலரா முட்டை பொரிச்சு திம்பியலா? ஏல, கலர் கலராலாம் முட்டை விடாது. யார் சொன்னா கலர் கலரா விடாதுன்னு? உனக்கு யார்ல கலர் கலரா முட்டை விடுன்னு சொன்னது? அருண் தான் சொன்னா. ஆமா, கலர் கலரா தான் முட்டை விடும். சரியான அரக்கு இருக்கும் குறக்கு இருக்குமா தான் வந்து சேர்ந்துருக்கு. ஏல, கலர் கலராலாம் முட்டை விடாது. முட்டை ஒரே கலர்ல தான் விடும். கோழி குஞ்சு தான் கலரா இருக்கு. அது மட்டும் இல்லாம கோழி குஞ்சு தானால கலரா பறக்கல. அதுக்கு கலர் சாயம் பூசியிருக்காங்க. அதனாலதான் இப்படி கலர் கலரா இருக்கு. உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி பேசாத. இது கலர் கோழி குஞ்சு இப்படி தான் கலரா இருக்கும், கலரா தான் முட்டை விடும். நாங்க பெருசா வளர்த்துட்டு இது முட்டை போடும்போது காட்டுறோம் என்ன கலர்ல இருக்குன்னு, அப்ப பாரு. ஆமா, மஞ்சளா இருக்கிறது மஞ்சள் கலர்ல முட்டை போடும். சிவப்பா இருக்கிறது சிவப்பு கலர்ல முட்டை போடும். ஆமா, என்கிட்ட பச்சை கலர்ல இருக்குல்ல, அது பச்சை கலர்ல முட்டை விடும். ரோஸ் கலர்ல இருக்குது, ரோஸ் கலர் முட்டை போடும். நான் முட்டை போட்ட உடனே உன்கிட்ட வந்து காட்டி. செம காமெடி. அப்படிலாம் முட்டையே போடாது. எல்லாம் அருணே, நம்ம கோழி குஞ்சு வாங்கிட்டோம்ல, அதனால தான் அவ அப்படி சொல்றா. கண்டிப்பா இது கலர் கலரா தானே முட்டை விடும். ஆமால, கலர் கலரா தான் முட்டை போடும். முட்டை போட்டதுக்கு அப்புறம் வந்து காட்டி, அப்ப பாருங்க எல்லாரும். என்ன ரொம்ப அழகா இருக்கு, ஒண்ணே ஒண்ணு தாயா. தரமாட்டேன். எல்லாம் அருணே, வாழ போய் இதுக்கு முதல்ல வீடு கட்டுவோம். கோழி குஞ்சுக்கு வீடு கட்ட போறானுவலா? பூமாரி அவனோ ரொம்ப தான் பண்ணியானுவோ, விடு. நம்மளும் 20 ரூபா சேர்த்து சீக்கிரமா போய் ஒரு கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்துருவோம். நம்மளும் அதுக்கு வீடு கட்டி வைக்கலாம். இவன் நிஜமாலே இது கலர் கலரா முட்டை போடுமா? அப்படிலாம் போடாது, ஒரே கலர்ல தான் முட்டை போடும். பார்க்க மட்டும்தான் அது கலர் கலரா இருக்கும். அப்படியா? சரி, நம்ம சித்தப்பட்ட போய் 100 ரூபா வாங்கிட்டு போய் 5 கோழி குஞ்சு இதே மாதிரி வாங்கிட்டு வருவோமா? சித்தப்பா தருவாங்களா பே? ஆனந்த் சித்தப்பட்ட கேப்போம், இல்ல சூரிய சித்தப்பட்ட கேப்போம். கண்டிப்பா தருவாங்க. இவனோட அந்த மாதிரி யார்ட்டையாவது வாங்கிட்டு போயிருப்பானுவே. நம்ம கிட்ட சேர்த்து வச்சோன்னு போய் சொல்லியானுவே. சத்தியா அவனால மாட்டி விட்டுருவோமா? வேண்டாவே, நம்மளுக்கும் ஆசையா தானே இருக்கு. நம்மளும் கோழி குஞ்சு வாங்க போறோம்ல. அவனோட மாட்டி விட்டா நம்மளே கோழி குஞ்சு வாங்க விட மாட்டாவே. சரி பே, வாங்க போய் சித்தப்பாட்ட ரூபா கேப்போம். சின்ன பொண்ணு, நீ சித்தப்பாட்ட கேட்க வரியா? வேண்டாம், நான் இந்த கிழவிட்ட கேட்க போறேன். கிழவி 500 1000 கேட்டா தான் தராது. 20 ரூபா 50 ரூபா கேட்டா உடனே தந்தா நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, வாங்க போய் சித்தப்பாட்ட போய் கேப்போம். நம்மளும் இன்னைக்கு எப்படியாவது போய் கோழி குஞ்சு வாங்கியே ஆகணும். ஆமாமா, வாங்கி ஆகணும். சீக்கிரமா பொரிச்சு திங்கணும். ஏய் பூமாரி, அது குட்டியா இருக்கும், இப்பெல்லாம் பொரிச்சு திங்க முடியாது. கொஞ்ச நாள் வளர்க்கணும், அது பெருசானாதான் பொரிச்சு திங்கலாம். இவ வளர்த்ததுவே யாராவது பொரிச்சு திம்பாவளா? முட்டை விடும்ல, அதை வேணா தினமும் பொரிச்சு திங்கலாம். சரியா? சுவாமி, முட்டை எப்பத்துல இருந்து விடா? வாங்கிட்டு வந்தா உடனே விட ஆரம்பிச்சிருமா? பூமாரி, அதுக்கும் நாள் ஆகும். வாங்க பே, சீக்கிரமா போய் ரூபாய் வாங்குவோம். சரி. கல்யாணத்தை நிறுத்தணும். இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் கழிஞ்சாலும் சரி, என் பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். என் பிள்ளைய மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னா இன்னும் ஒரு 3 வருஷமா தான் ஆகும். அது வரைக்கும் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கவே விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா நின்னு போன கல்யாணத்தை மறுபடியும் ஏற்பாடு பண்ணுவாவே. மகனுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பழசெல்லாம் அவன் மறந்துட்டான். ஆனாலும் அந்த பொண்ணு கூட கல்யாணம் ஏற்பாடு பண்றாவன்னா என்ன அர்த்தம்? பாயம் இல்லைன்னு அர்த்தம். காட்டுறேன், பாயம்னா என்னன்னு காட்டுறேன். யோ, இது மேல ஏறி உட்கார்ந்திருக்கீரே, பாம்பு கிம்பு வர போகுது. என்ன
என்னது பாம்பா? ஆமா, உள்ள பாம்பு கேம் இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? எழுந்து போய் வேலையை பாருங்க. செல்லா குட்டி, நான் யார் தெரியுமா? அந்த பயத்துக்கே பயம் கொடுக்கறவன். பார்த்து உட்கார்ந்த பாம்பு வந்து கொத்திர போகுது. வர சொல்லு, நான் பாத்துக்கிட்டேன். ஆமா, பாம்பை பார்த்த உடனே பார்த்துட்டு முழிச்சிட்டு தான் நிப்பிய. ஒழுங்கா போய் வேலையை பாருங்களா. எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்க? வேலை பார்த்துட்டு வந்து டயர்ட்ல உட்கார்ந்துருக்க செல்லா குட்டி. கொஞ்ச நேரம் மாமா ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், நீ போய் வேலையை பாரு. என்ன ரெஸ்ட்? எப்ப பார்த்தாலும் வந்து எங்கயாவது உட்கார்ந்துக்கிட வேண்டியது. ஒழுங்கா வேலையை பாத்துறாதுங்க. எங்க அண்ணன்ட்ட யாச்சு தான் வாங்க போறியே. அதெல்லாம் மாமா மச்சாக்குள்ள 1000 இருக்கும். நீ போய் வேலையை பாருடா. இன்னைக்கு ஒழுங்கா வீட்டுக்கு போன சொல்லிட்டேன். எங்கயாவது போய் ஏதாவது கண்டறவே குடிச்சிட்டு வந்தீங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். குடிக்க மாட்டேன் செல்லம், எதுவும் குடிக்க மாட்டேன். தண்ணி கூட உன்கிட்ட கேட்டுதான் குடிப்பேன். மாமா இப்போ பிஸியா ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறமா உன்கிட்ட வந்து பேசட்டுமா? அப்புறம் என்ன யோசனை? வேலை பாக்குறத விட்டுட்டு எல்லாம் உன் தம்பி கல்யாண விஷயமா தான். இங்க பாருங்க, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சிடாதீங்க. யாருக்குனே நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அத அவிய கண்டுபிடிக்காம இருந்தது பெரிய விஷயம். மறுபடியும் ஏதாவது தப்பு பண்றேன்னு போய் மாட்டிக்கிறாதுங்க. மாட்ட மாட்டேன், அதெல்லாம் மாட்ட மாட்டேன். எப்படி மாட்டிக்காம செய்யணும்னு மாமாக்கு தெரியும். அப்போ எது செய்ய தெரியல. இங்க பாருங்க, தேவையில்லாம ஏதாவது செஞ்சு அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். முதல்ல இப்படி உட்காந்து யோசிக்கிறத விட்டுட்டு போய் வேலையை பாருங்க. எங்க அண்ணன் வந்தா சத்தம் போடுவாவே. சரி செல்லம், நான் பாத்துக்கிறேன். மனுஷன் பேச்சே சரியில்லை. இவர் மேல ஒரு கண்ணு வைக்கணும். நீ சொல்லிட்டா நான் கல்யாணத்தை நிறுத்தாம விட்டுருவேனா? நிறுத்துறேன், கண்டிப்பா நிறுத்துவேன். இப்பதான் எனக்கு சூப்பரான ஒரு ஐடியா ஒண்ணு கிடைச்சிருக்கு. இதையே பேசாம ஒர்க் அவுட் பண்ணிட்டா என்ன? எத்தே வாங்க தேய், உட்காருங்க தேய். ஐயோ இங்க சூடா இருக்கே, அந்த பக்கமா போய் உட்காருவோமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்கதான் யாரும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன தேய் சொல்லுங்க. ஹார்மோனி, அந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி பேச வரணும்னா இனி வீட்டுக்குலாம் வராதுங்க. நான் அடிக்கடி இங்க தோட்டத்து பக்கம் வாரேன். எது வரனாலும் இங்க வச்சு சொல்லுங்க, இல்லைன்னா புகான் போட்டு சொல்லுங்க. ஏன் தேய், எதுக்கு? ஏன் மர்மம் இருக்கால, அவளுக்கு லேசா ஏதோ சந்தேகம் வந்துட்டுன்னு நினைக்கேன். நம்ம நேத்து பேசிட்டு இருந்ததா கொஞ்சம் கேட்டுட்டால, அதனால அவன் சந்தேகப்படியா. அப்படியா? அதான் நம்ம தங்கச்சியை சமாளிச்சுட்டு வரல தேய். ஆனால அவளுக்கு சந்தேகம் வந்துட்டு மர்மோனே. நீங்க வீட்டுக்குலாம் வராதுங்கன்னா இங்க வருவேல, எதா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. சரி தேய், ஓகே. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன மர்மோனே? அந்த கல்யாணத்தை நிறுத்த ஐடியா யோசிச்சிட்டீங்களோ? சூப்பர் ஐடியா சிக்கிருக்கு தேய், சூப்பர் ஐடியா சிக்கிருக்கு. என்ன மர்மோனே? அந்த வீட்ல இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல தேய். அதனாலதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்காவ. அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல தேய், நம்ம அந்த வீட்ல ஒரு பிரச்சனையை உருவாக்குவோங்கிறேன். ஏத்தேய், அந்த வீட்ல ஒருத்தரை கடத்தலான்னு இருக்கேன். நான் இல்ல தேய், ஆட்களை வச்சு கடத்தலாம். இல்ல நானே மாஸ்க் போட்டு கடத்தலான்னு இருக்கேன். ரொம்ப டெரரான மாஸ்க். ஆமா தேய், வீட்ல ஒருத்தரை காணோம்னா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்களா? அதான் தேய், கடத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் கல்யாண ஏற்பாடை விட்டுட்டு கடத்தன ஆளை தேடுவாவே. அந்த கல்யாணமும் நின்றோம். என்ன சொல்றிய தேய்? உங்களதான் தேய். ஆமா, உங்களை நான் கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன். எல்லாரும் தேடுவாவே, நீங்க கிடைக்க மாட்டீங்க. அப்புறம் இந்த கல்யாணம் எல்லாம் நின்ன பிறகு உங்களை நான் திறந்து விடிய வெளியே வந்துருங்க. யாரு கடத்தினான்னு கேட்டா நான் மூஞ்சியே பார்க்கல, யாருனே தெரியாதுன்னு சொல்லிருங்க தேய். என்ன சொல்றிய, கடத்திரட்டா? ஊன்னு சொல்லுங்க, இப்பயே கடத்திரி. பெரியத்தையே கடத்திரட்டா? சூப்பர் தே, சின்ன பிள்ளைல கடத்தணும்னா நான் ஒரு ஆளே போதும், ஈஸியா கடத்திடுவேன். யார கடத்தலாம் சொல்லுங்க, என் மகளை கடத்திடுவோமா? சத்யாவா, சோனியா, அஜயா, இல்ல பூமாரியா? யார கடத்தலாத்தே? சின்ன பொண்ணு அருணாலும் சொல்லுங்க, கடத்திரி. அதுக்குதான் பெரிய ஆட்களை கடத்தலாம்னு சொன்ன, கேட்க மாட்டேங்கிறிய. எத்தே அப்ப என் பிள்ளைய கடத்தி ஒழிச்சு வச்சிருவோம். நானும் செல்லமாவும் செமையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவோம்.
அந்த பர்ஃபார்மன்ஸ்ல கல்யாணத்தை எல்லாரும் மறந்துருவாவ. என்ன சொல்றியத்தே? மருமவனே உங்க பிள்ளை வேண்டாம், பூ மாதிரியே கடத்திருங்க. பூ மாறியா? அவ ஒரு கொசு மாதிரி தேய். பரவாயில்ல மருமவனே, அவளையே கடத்துங்க. ஓகே தே, பூ மாறி எப்படி பூ மாதிரி கடத்துறேன்னு பாருங்க. சரி மருமவனே. பிள்ளைய கடத்துறோம், கல்யாணத்தை நிறுத்துறோம்.